தொடர்ந்து நம்ம பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் உடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதியோர்களுக்கு வந்திருக்கக்கூடிய, அதாவது 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான அறிவிப்புகள் பார்க்கலாம். அவர்களுக்காக நிறைய சலுகைகளையும் இந்த தடவையும் என்ன பண்ணிருக்காங்க, நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுல எல்லாருடைய பெரும் எதிர்பார்ப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதியோர்கள் 60 வயசை தாண்டவங்களுக்கு 3000 ரூபாய் பணம் கொடுக்க போவதாக சொல்லியிருக்காங்க. இதுல நிறைய கேள்விகள் இருக்குது. இவங்க பொதுவா முதியோர்களுக்கு 3000 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடியவர்கள் 60 வயசுக்கு மேல இருந்தாங்கன்னா அங்கிருந்து நாங்க ரிமூவ் பண்ணி அவங்கள முதியோர்கள் லிஸ்ட்ல சேர்த்து அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றாங்க. இப்ப இந்த இடத்துல பல சந்தேகம் நம்ம சொன்னோம்ல, என்னென்ன சந்தேகம்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே முதியோர் திட்டத்துல காசு வாங்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா வயசை பொறுத்து உங்களுக்கு 300, 500, 700 கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல அந்த திட்டத்தை இப்ப என்ன பண்றாங்க, அந்த 1200 ரூபாய் வாங்கிட்டு இருக்க திட்டத்தை 3000 ரூபாய்க்கு கொண்டு வராங்க. அது போக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை திட்டத்துல இருக்கிற 3000 ரூபாய் கடந்த ஆட்சியில 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தவங்களே கொண்டு 3000 ரூபாய் கூட சேர்த்து விட போறாங்க. அப்ப இந்த தடவை முதியோர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தவங்க ஆண்கள் பெண்கள் இருந்திருப்பாங்க. இப்ப மகளிர் உரிமை திட்டத்துல இருந்து வரவங்க யாரா இருப்பாங்கன்னா பெண்களா மட்டும் இருப்பாங்க. அப்ப இந்த தடவை முதியோர்ல 3000 ரூபாய்க்கு ஆண்களை சேர்த்து கொள்வாங்களா இல்ல பெண்கள் மட்டும்தானா, எந்த அடிப்படையில் எடுக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பெரும் கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கு. ஆனாலும் உங்களுக்கு 60 வயசுக்கு மேல இருக்கவங்கள முதியோர் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்க போறதாக சொல்லியிருக்காங்க. இன்னும் அதுக்கான எந்த ஒரு அப்ளிகேஷனும் வெளியே வரல. ஆனா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, இப்ப நாங்க லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம், தகுதியானவங்களை எடுத்துட்டு இருக்கோம்ட்டாங்க. அப்ப லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, இப்ப அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், நம்ம போய் அப்ளை பண்ணி அதை அவங்க செலக்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனா லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம்னு சொன்னாங்கன்னா நாம போய் கேட்க முடியாது, அவங்களே இவங்கதான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த எலிஜிபிள் லிஸ்ட் வெளியே வரட்டும், அதுல இருந்து நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி இருந்தா நம்ம அப்ளை பண்றதுக்கு தேவையே இருக்காதுன்னு அர்த்தம். ஏன் அப்ளை பண்றதுக்கு தேவையில்லைன்னு நம்ம சொல்றோம்னா, இந்த 60 வயசு மேல இருக்கவங்களுக்கு அப்ளை பண்றதுலாம் நிறைய சிரமம் இருக்கும். அதனால ஒருவேளை இவங்களே லிஸ்ட் எடுத்து கொடுக்க போறதாக நமக்கு தெரிய வருது. அதுல ஒரு விஷயமா பார்க்கும்போது, இந்த மகளிர் திட்டத்துல இருந்தவங்கள நம்ம இதுல கொண்டு போடுறாங்கல்ல, அதாவது மகளிர் திட்டத்துல ஆல்ரெடி 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்த 60 வயசுக்கு மேல இருக்கவங்கள கொண்டு 3000 ரூபாய்க்கு போடுறாங்கன்னா அவங்கள என்ன பண்றாங்கன்னா அப்படியே அங்கிருந்து ரிமூவ் பண்ணி இங்க ஜாயின் பண்ண போறதாக சொல்லியிருக்காங்க. அப்ப ஆல்ரெடி நீங்க வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி எல்லாம் பார்ப்பாங்க. அந்த எலிஜிபிலிட்டிக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களை கொண்டு 3000 ரூபாய்க்கு அவங்களே ஜாயின் பண்ணி விட்டுற போறதாக சொல்லியிருக்காங்க. இது இல்லாம ஆண்கள் கேட்டாங்க, எங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அது எந்த அடிப்படையில கொடுக்குறாங்கன்னு இன்னும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அது அறிவிப்பு வெளியே வரும்போது பார்க்கலாம். மொத்தத்துல மகளிர் உரிமை திட்டத்துல இருந்த 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு முதியோர் திட்டம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பெண்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்திருக்குது. ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு 3000 ரூபாவாக உயர்த்தப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. இதுல ஆண்கள் இருக்கிறாங்களாங்கிறது ஒரு கேள்விதான். அதே மாதிரி லிஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன்னு அவங்களே சொல்லிட்டனால நம்ம அப்ளை பண்ண முடியுமாங்க கூடிய ஒரு சந்தேகமும் வந்திருக்கு. இந்த அளவுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் முதியோர்களுக்கு ஒரு நல்ல ஸ்கீம் வந்திருக்குன்னு மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். பார்க்கலாம். அந்த அறிவிப்பு இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள வந்துடும். இப்ப லிஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சாங்கன்னா அறிவிச்சிருவாங்க. அப்ப நம்ம சந்தேகம் எல்லாம் கிளியர் ஆயிரும். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, ரெண்டாவதாக தாய்மானவர் ஸ்கீம் மூலமாக ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா, ரேஷன் பொருட்களை வீட்டுக்கு கொண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. தாய்மானவர் ஸ்கீம்னாவே என்னன்னா, ரேஷன் பொருட்கள் எல்லாத்தையுமே வயதானவர்களுக்கு வாங்க முடியாது, அவங்க வீட்டு வாசல்லே கொண்டு போய் அவங்களுக்கு விநியோகம் செய்யணும். அவங்களுக்கு கூட ஆள் இருப்பாங்க, ஆள் இருக்க மாட்டாங்க, அவங்க கூட இருக்கிற ஆட்கள் வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. அதனால அவங்களால எதுவுமே வாங்கி கொள்ள முடியாம இருக்குது. சரி, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டோர் டெலிவரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரேஷன் பொருட்களை ஒரு வேன்ல ஏத்திட்டு கொண்டு வராங்க. யார் கொண்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் சர்வெண்டே கொண்டு வராங்க. கொண்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வாசல்ல வச்சு வீட்டு வாசல் கிட்டேயோ இல்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு முக்குல நிறுத்திட்டு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அப்ப நம்ம இங்கிருந்து ரேஷனுக்கு போறது வேணா கஷ்டமா இருக்கலாம், முக்குல நிறுத்திட்டு அறிவிப்பு கொடுக்குறாங்கன்னா அப்ப போய் என்ன பண்ணுவாங்க, முதியோர் வாங்கிப்பாங்க. உங்களுக்கே தெரியும், ரேஷன் அப்படிங்கிறது குடும்பத்துல ஒருத்தவங்க போய் வாங்க போறாங்க. அப்ப அந்த வயசானவங்க போய் வாங்குவாங்க, இல்ல வயசானவங்க பக்கத்து வீட்டுல யார்ட்டையாவது கொடுத்துட்டு போய் வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொன்னா இவங்க போய் வாங்கிக்க முடியும். ஆனா எது வாங்கினாலுமே கைரேகை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால அவங்க சம்பந்தப்பட்டவங்க தான் போய் வாங்கணும். வாங்கிட்டு வரும்போது எல்லாமே வீட்டு வாசல்லையே எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இது கடந்த ஆட்சியிலும் இருந்துச்சு, அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்ல. இந்த ஆட்சியில இன்னும் அதிகப்படுத்த போவதாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடந்த ஆட்சியில கடைசி காலகட்டத்துல தான் இதை கொண்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாசம்லாம் நான் இதை பார்த்தேன். எங்க வீட்டுக்கு பக்கத்தால இருந்த வயசானவங்களுக்கு கொண்டு அவங்களே டோர் டெலிவரி பண்ணாங்க. அதே மாதிரி ஊனமற்றவங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டுக்கு கொண்டு டோர் டெலிவரி பண்ணாங்க. நம்ம போய் அரிசி, சர்க்கரை, எண்ணெய் எல்லாமே வாங்கிக்கலாம். பொதுவா ரேஷன் கடைக்கு போய் பொருளை வாங்கினா கூட ஒண்ணு இருக்குது, ஒண்ணு இருக்க மாட்டேங்குது. ஆனா இந்த தாய்மானவர் ஸ்கீம்ல எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறாங்க.
அது ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அதுலயும் முதல் 2-3 தேதிக்குள்ளேயே கொடுக்குறாங்க, அதுவும் ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா நாமெல்லாம் கடைசியில போறதுனாலதான் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு தடவை போனா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொருள் இல்ல அந்த பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வர வைக்கிறாங்க. திரும்ப ஒரு மாசத்துக்கு 4 தடவை ரேஷனுக்கே அலைஞ்சா வேலைக்கு போக முடியறது இல்ல. இதனாலேயே நிறைய பேர் ரேஷன் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கீம்னு சொல்லலாம். அப்ப வயதானவங்களுக்கு தாயுமானவர் ஸ்கீம் மூலமாக வீடு தேடியே வந்து பொருட்கள் வருது. கடந்த ஆட்சியில தாயுமானவர் ஸ்கீம்னு சொன்னாங்க, இந்த ஆட்சியிலையும் தாயுமானவர் ஸ்கீம் தான் சொல்றாங்க. காரணம் என்னன்னா, அதுல எந்த ஒரு தலைவர்கள் பேரும் இல்லாதனால அப்படியே விட்டாங்க. ஆனா இந்த மகளிர் திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை அப்படின்னு இருந்தது, உரிமை திட்டம் ஒரு தொகைன்னு இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாண்புமிகு மகளிர் திட்டம்னு மாத்தப்பட்டிருக்கு. அதாவது வந்து அதுல கலைஞர் இருந்தனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா அவங்களுக்கு தான் அந்த கிரெடிட் போகுங்கிறதுக்காக மாத்திருக்காங்க. பொதுவாக இருக்கக்கூடிய பெயர்களை அப்படியே வச்சுக்கிறாங்கன்னு மட்டும் இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்ப இது 2வது அப்டேட். இது வந்து வயதானவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல். ஒண்ணு வந்து மகளிருங்கிறது வந்து முதியோருக்கு மாறுது. 2வது வந்து நம்ம என்ன சொன்னோம், தாய் மாணவர் திட்டத்தின் மூலமாக டோர் டெலிவரிக்கு உங்களுக்கு ரேஷன் பொருளே கிடைக்குது. அடுத்து 3வது, அடுத்து கடைசி ஆப்ஷன் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, அதுதான் ரயில்வேல வந்து நம்ம வந்து புக் பண்ணிட்டு போறோம்ல, அதுல வந்து என்ன பண்றாங்க, இந்த முதியோர்களுக்கு வந்து சலுகை தராங்க. முக்கியமா ஏசி புக்கிங் பண்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அது இல்லாம பர்த்தோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து நம்ம வந்து பகல்ல டிராவல் பண்ணக்கூடிய ட்ரெயினோ உங்களுக்கு வந்து வயதானவங்களுக்கு 60 வயசுக்கு மேல வந்து சலுகை கொடுக்க போறாங்க. முதியோர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் அளவுக்கு கம்மியா காசு கட்டினாவே போதும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கம்மியா வாங்குவாங்க. பஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆஃப் டிக்கெட்டும்பாங்க. அதுக்கப்புறம் டிக்கெட்டே இல்லாமலாம் வந்து சின்ன குழந்தைகள் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இப்ப வந்து ட்ரெயின்லயே பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு 4 வயசு 5 வயசுல ஆனாவே எல்லாருமே டிக்கெட் போட்டுக்கிறாங்க. ஏன்னா வந்து ரொம்ப நேரம் வந்து என்ன பண்ண முடியாது, டிக்கெட்டே இல்லாம கூட்டிட்டு போனா நாம தான் மடியில வச்சு கூட்டிட்டு போகணும்னு இருக்கு. அதே மாதிரி வயசானவங்களுக்கு இப்ப என்ன பண்றாங்கன்னா சலுகை கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் தான். வயதானவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு செலவுகள் இருக்கு, அவர்களுக்கு நோய் செலவுலாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சலுகைகள் அவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இப்ப நம்ம சொன்னது முதியோர்களுக்கான ஸ்கீம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படித்த பட்டதாரிகளுக்கு, அதே மாதிரி வந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இன்சூரன்ஸ் ஸ்கீம், இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கீமா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு எந்த ஸ்கீம்ஸ் பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க சொல்லுங்க, நம்ம வந்து கண்டிப்பா வந்து அதை பத்தி வீடியோ போடலாம். சிலர் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு 2 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசம் 4000 ரூபாய் காசு கொடுக்குறாங்களாமா. யோசிச்சு பாருங்க, வருஷத்துக்கு எவ்வளவு 50,000 ரூபாய் வருது கிட்டத்தட்ட. அதே மாதிரி வந்து 2 வருஷத்துக்குன்னா 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு வேலைக்கே போகாட்டினாலும் அந்த ஒரு உதவித்தொகை கிடைக்குது. அதே மாதிரி பெண் பிள்ளைகள் வச்சிருக்கவங்களுக்கு, உங்களுக்கு பிள்ளைங்க இருந்தா அவங்க வந்து 12வது முடிக்கிற வரையும் ஒரு 18 வயசு வரையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா 3 லட்ச ரூபாய் பணம் தராங்களாமா. இப்ப எத்தனை பேருக்கு பெண் பிள்ளைகள் இருக்கு சொல்லுங்க, அவங்க எல்லாம் எப்படி அதாவது அப்ளை பண்ணலாங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்புறம் எல்லா குடும்பத்துக்குமே இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து கொடுக்குறாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிக்கிறதுக்கு. அது இல்லாம மாணவ மாணவிகள் வந்து 12வதுக்குள்ள படிக்கிற எல்லாருக்குமே வந்து மாசம் 1000 ரூபாய் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. அது போக அதுல இணைந்து கொள்வதற்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இல்ல எது தேவைப்படுது நீங்க சொன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம போடலாம். அதிகமா மகளிர் உரிமை திட்டம் தான் போயிட்டு இருக்குதுங்கிறனால அதை பத்தி தான் நம்ம வீடியோ போட்டுருக்கோம். மற்றது ஏதாவது கேட்டீங்கன்னா நம்ம போடலாம். அதே மாதிரி கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும், நகை கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும், அந்த மாதிரிலாம் வந்து கேட்டீங்கன்னா கூட நம்ம போட்டிருக்கோம் ஏற்கனவே. இந்த மாதிரி வந்து வேணுங்கிறத ஸ்கீம்ஸ் பத்தி கேளுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.